ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு எப்பொழுதுமே யுத்தம் உண்டு. கர்த்தருக்காக நிற்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்காக நிற்கும் பொழுது அநேகர் யுத்தம் பண்ணுவாங்க, யுத்தம் செய்வாங்க. பிசாசு ஒரு கூட்டத்தை எழுப்புவான். எவ்வளவு கூட்டம் எழுப்பினாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம மேற்கொள்ளாது. ஏன் மேற்கொள்ளாதுன்னா, வேதம் சொல்லுகிறது, முதலாவது கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது ஒருவனும் நம்மை மேற்கொள்ள முடியாது. இரண்டாவது, செப வீரனாய் வீராங்கனையாய் திகழுங்கள், கரங்களை உயர்த்தி செபிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆர்மையானவர்களே, மூன்றாவதாக இந்த நாளிலே வல்லமை அதிகாரத்தை கர்த்தர்ட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. இருக்குது, உங்கள்கிட்ட வல்லமை இருக்குது, அதிகாரம் இருக்கு, பயன்படுத்துங்க. நான்காவது, கிருபைக்கு கீழே நீங்க அடங்கி இருங்க. கிருபை உங்களோடு இருக்கிற வரைக்கும் எந்த பாவமும், பாவத்தை கொண்டு வர சக்திகள் உங்களை மேற்கொள்ளாது. கர்த்தர் கூட இருக்கணும். அதற்கு உங்க வாழ்க்கை, உங்க ஜீவியம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். கட்டாயம் உங்களுக்கு எதிராக வர்ற எல்லா பிரச்சனையும் ஒண்ணுமில்லாம போயிடும்.